வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் ரீதியில் அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. இருவரும் காலத்தில் தந்தை செல்வாசந்த வழியை கடைபிடிப்பதே சாலை சிறந்தது என ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் கருத்து. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் 2012-2013 ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக நியூஸ் வெஸ்ட் அலுவலக பணிப்பாளரும் MTV MBC ஊடக வலையமைப்பின் பணிப்பாளருமான ஷெவான் டேனியல் தெரிவு. தொடர்பான விரிவான செய்திகள். இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி அரசியல் ரீதியில் அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்களை நேற்று சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் அபிவிருத்திக்காகவும் தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்றிய திட்டங்களை நோக்கினால் வேறு எந்தவொரு அரசாங்கமும் முன்னெடுக்காத அளவு திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளமை தெளிவாவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். எத்தகைய நாசகார செயல்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் பின்னோக்கி செல்லாது முன்னோக்கி செல்வதற்கான சக்தி அரசாங்கத்துக்குள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பிரஜைகள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டுக்காக முன்னேற்க வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியான ரோஹிணி மாரசிங்க நேற்று மாலை ஜனாதிபதி முன்னிலையில் உயர் நீதிமன்ற நீதியரசராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இனிவரும் காலத்தில் தந்தை செல்வா சென்ற வழியை கடைபிடிப்பதே சாலச் சிறந்த வழி என ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற தந்தை செல்வா நினைவு பேருரை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபகரான S.J.V. செல்வநாயகத்தின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்வை இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை ஏற்பாடு செய்திருந்தது. கொழும்பு பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது தந்தை செல்வாவின் திருவுருவப் படத்துக்கு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தந்தை செல்வா ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை, அதை பகிரங்கமாக எதிர்த்தார். பேச்சுவார்த்தையின் மூலமாக பிரச்சனையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருந்தார். அந்த கர்மத்தில் தொடர்ச்சியாக தீவிரமாக செயல்பட்டார். ஆயுத போராட்டமும் வன்முறையும் தந்தை செல்வா அவர்கள் 77ஆம் ஆண்டு மறைந்த பிறகுதான் ஆரம்பமானது. 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அவ்விதமாக ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த காரணத்தின் நிமித்தம் மீண்டும் பேச்சுவார்த்தையின் மூலமாக சமாதானமாக வன்முறை இல்லாமல் ஒரு தீர்வை காணுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கின்றது. ஒருமித்த ஒற்றுமையான பிரிக்கப்படாத இலங்கைக்குள் ஒரு நியாயமான அரசியல் தீர்வை காணுவதற்கு நாங்கள் பிரேரணைகளை முன்வைத்திருக்கின்றோம். நாங்கள் எழுத்து மூலமாக வைத்த பிரேரணைகளுக்கு அரசாங்கம் தங்களுடைய பதிலை தருவோம் என்று 2011ஆம் ஆண்டு பங்குனி மாதம் வாக்களித்த போதிலும் கூட இன்றைக்கு 2 வருடங்கள் கழிந்தும் கூட அவருடைய பதில் இன்னமும் வரவில்லை. இன்றைக்கு இந்த நாட்டில் தமிழ் மக்களுடைய சரித்திரத்தை மாற்றியமைப்பதற்கும் மாற்றி எழுதுவதற்கும் பல முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர்கள் செல்வது எங்கே எனும் தலைப்பில் தந்தை செல்வா நினைவு பேருரையை ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் இதன்போது ஆற்றினார். போர் முடிந்து 4 வருடங்களின் பின்னரும் 16 படைப்பிரிவுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முகாமிட்டு தங்கியிருந்து வருகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? என் அறிவு கட்டிய வரையில் அதற்கு காரணம் எங்கள் ஒற்றுமையின்மை. ஜனநாயக முறைப்படி நாங்கள் இனி எங்களை கவனித்துக் கொள்கின்றோம், படைகளை வடகிழக்கு மாகாணங்களில் இருந்து வாபஸ் பெறுங்கள் என்று தமிழ் மக்கள் மத்திய அரசிடம் கேட்க துணிந்திருந்தார்களே, ஆனால் அது ஒருமித்த குரலில் ஒலித்திருக்க வேண்டும். எம்மால் அந்த ஒற்றுமையை இதுகாரம் பிரதிபலிக்க முடியாது போயுள்ளது. எமக்கு எதிராக பல காரியங்கள் நடக்கலாம்,
ஆனால் எவரையும் பகைக்காது, கோபம் கொள்ளாது, சட்டத்திற்கு எதிரான முறையில் நடந்து கொள்ளாது எமது எதிர்ப்பை காட்டுவதுதான் இனி வருங்காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். மீண்டும் நாங்கள் தந்தை செல்வா சென்ற வழியை கடைபிடிப்பதே சாலும் சிறந்த வழி. புத்தளம் பத்தலக்குண்டு தீவு குறித்து அண்மையில் நாம் பல தகவல்களை வழங்கியிருந்தோம். என்றும் கூட அவர்களது ஒரு பொழுதுபோக்கு தொடர்பில் நாம் உங்களுக்கு தகவலை வழங்க காத்திருக்கின்றோம். புத்தளத்துக்கு அருகில் அமைந்துள்ள அழகிய தீவே பத்தலம்குண்டு. மீன்பிடியை ஜீவனோபாயமாக கொண்ட சுமார் 2500 குடும்பங்கள் இந்த தீவில் வாழ்ந்து வருகின்றனர். மீன்பிடிப்பதற்காக இரவில் கடலுக்கு செல்கின்ற மீனவர்கள் அதிகாலையிலேயே பத்தலம்குண்டு தீவுக்கு மூழ்கின்றனர். உழைத்து களைத்த இந்த மக்கள் மாலையில் தமது ஓய்வு நேரத்தை இவ்வாறு கழிக்கின்றனர். பத்தலம்குண்டு வாழ் மீனவர்கள் தமது தொழிலை நிறைவு செய்த பின்னர் அவர்களது ஓய்வு நேரங்களில் அவர்களது வினோதமாக திரைப்படங்களை பார்ப்பதற்காக இந்த இடத்திற்கு வந்து திரைப்படங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ச்சியடைந்துள்ள இந்த காலகட்டத்தில் ஒரேயொரு தொலைக்காட்சியின் மூலம் உலக நிகழ்வுகளை பத்தலம்குண்டு வாழ் மீனவர்கள் கண்டுகளிக்கின்றனர். பத்தலம்குண்டு மக்களுக்கு வெளி உலக தகவல்களை கொண்டு வரும் ஒரேயொரு சாதனம் இந்த தொலைக்காட்சியே. மின்பிறப்பாக்கியினூடாக பெறப்படும் மின்சாரம் இவர்களது திரைப்படம் காணும் ஆசையை பூர்த்தி செய்கின்றது. திரைப்படத்தை கண்டு கழிப்பதற்காக தலா 50 ரூபாய் கட்டணம் இந்த மீனவர்களிடம் அறவிடப்படுகின்றது. தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் உள்ள வர்த்தகர்கள் சிலரை நேற்று சந்தித்த போதே அவர் இதனை கூறினார். அரசாங்கம் சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை உறுதிப்படுத்துவதே எமக்கு அவசியமாக உள்ளது. சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு, சுயாதீன போலீஸ் சபை ஆகியவற்றுடன் அரசு சபையை உறுதி செய்ய வேண்டும். அத்துடன் தேர்தல் அனைத்து பிரிவினருக்கும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அமைய வேண்டும். அதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். பாராளுமன்றத்தில் மின் கட்டணம் தொடர்பில் ஏற்பட்ட நிலைமையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாம் அங்கு முன்னெடுத்த எதிர்ப்பை சீர்குலைப்பதற்கு அவர்கள் முயற்சித்தனர். அரசாங்கத்தின் இயலாமையினால் ஏற்பட்ட நட்டத்தை மக்கள் மீது சுமத்துவதற்கு நாம் தயாரில்லை. தற்போது தேசிய ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான காலம் மலர்ந்துள்ளதாக நான் கூறுகிறேன். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா இன்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார். பாரத லட்சுமன் பிரேமச்சந்திரவின் கொலை வழக்கின் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள துமிந்த சில்வாவிற்கு அண்மையில் நீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தது. இன்று முற்பகல் தனியார் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறிய பாராளுமன்ற உறுப்பினரை வரவேற்பதற்காக அங்கு சிலர் வருகை தந்திருந்தனர். அங்கு வருகை தந்தவர்களிடையே இதன் போது பனிசும் பால் பாக்கெட்டுகளும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. சிகிச்சைகளின் பின்னர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறிய பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஹுனப்பிட்டிய கங்காராம விகாரைக்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். இதேவேளை துமிந்த சில்வா வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியமை தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்திருந்த ஹிருனிகா பிரேமச்சந்திர கருத்து தெரிவித்தார். கிருமிகள் கூட செல்லக்கூடாது. மண்டையோட்டின் ஒரு பகுதி அகற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் கூட்டம் ஒன்றுடன் வாகனம் ஒன்று இல்லாமல் வீதியில் இன்று செல்கின்றார். அவ்வாறெனின் அங்கு கிருமிகள் காணப்படவில்லையா? அவ்வாறாயின் சட்டத்தரணிகள், நீதிமன்ற வைத்திய அதிகாரிகள், வைத்தியர்கள் ஆகிய அனைவரும் இதுவரை முற்று முழுதாக பொய்யான தகவல்களையா கூறியுள்ளனர். இறுதியில் எமக்கே அனைத்தும் இல்லாமல் போனது. இலங்கையில் உண்மை அல்ல, பொய்யே வெற்றி பெறுகின்றமை இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இதன் முழு பொறுப்பையும் ஜனாதிபதியை ஏற்க வேண்டும் என நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரக்காபுல மற்றும் கெகிராவ பகுதிகளில் இடம்பெற்ற இருவேறு வாகன விபத்துகளில் 4 உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். கெகிராவ, கோனபதிராவ, சேனபுர, வேதினிகம பகுதியில் நேற்றிரவு 2 மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் ஒன்றில் 3 பயணித்திருந்ததாகவும் அவர்களில் விடுமுறையில் வீட்டுக்கு வருகை தந்திருந்த ராணுவ வீரர் ஒருவர் அடங்குவதாகவும் போலீசார் கூறினர்.
பிரதேசத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றை பார்வையிடுவதற்காக குறித்த மூவரும் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்தில் 23 வயதான PM கேலும் என்ற ராணுவ வீரரும் MA ரூபசிங்க என்பவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மூவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வரக்காப்புல நான்கல்ல பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். கொழும்பிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கப்பொன்றும் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். 26 வயதான திலக் சுனிமல் சாலிந்த, 30 வயதான மஞ்சுள திசாநாயக் ஆகியோர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். கப்பொண்டியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். குருவிட்ட பாரடைஸ் வத்த சந்தியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் ரிப்போர்ட்டர் வசந்த ஏகநாயக்க. ரத்னபுரியிலிருந்து அவிசாவள நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் கொழும்பிலிருந்து அம்பிலிப்பிட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த மேலும் இருவர் ரத்னபுரி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ரிப்போர்ட்டுக்காக குருவிட்டவிலிருந்து வசந்த ஏகநாயக்க. இந்த வாரத்தில் வாகன விபத்துகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 19 பேர் காயம். வரக்காப்புல மற்றும் கெக்கிராவையில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 3 பலி. தொடர்ந்தும் இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெறுவதற்கான காரணம் சாரதிகளின் கவனஈனமா அல்லது சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமையா? தேசிய பெருந்தோட்ட முகாமைத்துவ நிலையத்தின் வருடாந்த விருது வழங்கும் நிகழ்வு அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது. தேசிய பெருந்தோட்ட முகாமைத்துவ நிலையத்தினால் நடத்தப்பட்ட தொழில்சார் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்தவர்களுக்கும் போட்டி பரீட்சையில் தோற்றியவர்களுக்கும் இதன்போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிறைவேற்ற அதிகாரிகள், தேயிலை தொழிற்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். spends a huge amount of money. நலத்திட்டங்களுக்காக பல்வேறு வழிகளிலும் அரசாங்கம் பெருந்தொகை நிதியினை செலவிடுகிறது என்பது நீங்கள் அறிந்த விடயமே. ஒரு மானியத்திற்காக பெருந்தொகை நிதியினை அரசாங்கம் செலவிடுகிறது. 10% செஸ் வரியின் மூலம் சேகரிக்கப்படும் பணத்தினை கொண்டு என்ன செய்கின்றீர்கள் என பலரும் என்னிடம் கேட்கின்றனர். எங்களால் ஒன்றையே கூற முடியும். அறவிடப்பட்டு வரும் செஸ் வரியினை விடவும் 3 மடங்கு அதிகமாகவே எமது அரசாங்கம் இந்த துறைக்கு செலவிடுகிறது. இவ்வாறு சேகரிக்கப்படும் நிதி திரைசேரிக்கு செல்வதாக பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்கள் எழுகின்றன. செலவிடும் அளவை பிரதிபலனையும் நாம் பெறுகின்றோம். எனவே செஸ் வரியின் மூலம் பெறப்படும் வருமானத்தினை விடவும் 3 மடங்குக்கும் அதிகமான முதலீட்டினை அரசாங்கம் செய்துள்ளது என்பதை என்னால் தெளிவாக கூற முடியும். விசாலமான இந்த துறையில் அரசாங்கம் பெருமளவிலான முதலீட்டினையே மேற்கொள்கின்றது. 10% செஸ் வரி திரைசேரிக்கு கொண்டு செல்லப்படுகிறது என எவராலும் கேள்வி எழுப்ப முடியாது. இந்த துறையின் பொருட்டு பெருமளவிலான நிதியினை அரசாங்கம் செலவிடுவதுடன் மீண்டும் மீண்டும் அதன் பொருட்டு முதலீடுகளை மேற்கொண்டு வருகின்றது. What the treasury does with this 10%, because there is very much more that is being reinvested in this vital sector. இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.